இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பஸ் கேம் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். நம்ம ரொம்ப நாளாக இன்னும் ப்ளே பண்ணாமல் இருக்கோம். இந்த ஆமாம் நம்ம ரொம்ப நாளாக இதை பண்ணாமல் தான் இருக்கோம். அதனால கொஞ்சம் பண்ணான்னு இருக்கோம் ப்ளே. பஸ் கேம் பிடிக்கும்னு சொல்லி நம்ம இது நானும் அதான் இன்னைக்கு பண்ணலான்னு இருக்கோம். வீடியோ வந்தாச்சு. இப்போ இவ்வளோ சீக்கிரமாக போகணும்னா தான் நம்மளுக்கு காசு கிடைக்கும். ஏன்னா ப்ரோ எந்த ரூட்லேருந்து எந்த ரூட்டுக்கு வச்சுருக்கீங்கன்னே தெரியாமல் எங்களுக்கு இதுக்கு போகிறீங்க, பஸ் ஸ்டாப்புக்கு போகிறீங்கன்னு நீங்கள் வேணும். திருச்சியிலேருந்து சத்திரம் எப்படின்னா நீங்கள் எப்படி வேணால் யார் வேணால் இருக்கலாம். நீங்கள் எப்படின்னா திருச்சிக்கு வாங்கினீங்கன்னா எப்படின்னா திருச்சியிலேருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அங்கே போகணும். என்ன ப்ரோ வந்து உடனே வண்டி ஆட்டி வளர்க்குறீங்க எப்படிங்க நினச்சோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வண்டி வளர்க்குறது ஈஸியானது. இதனால நவுறவே மாட்டேன் பண்ணி நம்பிட்டாங்க. இங்கே பஸ் ஸ்டாப்பாக பாருங்க. பஸ்ஸை எப்படி போச்சு நம்பருங்க வச்சுடா இடிக்க வச்சிட்டான். ஏன்டா வந்து சும்மா தான் பண்ணான். நானும் பஸ் கேம் வச்சுருக்கேன், அது விளாட்லாம். இப்படிக்கு இது விளாண்டுட்டு நம்ம அதை விளாட்லாம். இன்னைக்கு நைட் தான் ப்ளே பண்ண முடியும்னு நினைக்கிறேன். யாரும் இது பக்கத்தில் தான் இருக்குது. இது நான் இன்றைக்கே சீக்கிரமாக முடித்தோம். ஐயோ ப்ராப்ளம் நம்மளா லைசன்ஸ் இல்லாமே ஓட்டுவோம். ஐயோ இன்றைக்கி நீங்கள் ஐயா என்னடா கதவை திறந்து விட்டா என்ன ப்ரோ பார்க்கலாம். நான் பாருங்கண்ணே எப்படியும் நான் கொடுக்க கொடுக்க போமா ஆக்சுவல் அமுத்தி விட்டு நல்ல ஸ்பீடுக்கு நான் போகும். கட்டி கள்ளி மண்ண கள்ளி கண்ணி தான் சொர்ணக்கா மன கள்ளி கட்டி தான் வாடு காலைக்கிட்ட காட்டும் வளர்த்து மாட்டேன் மல்லை சாக்கு மேரி ப்ளஸ் மேரி நினைக்க போய்யா போட்டுல போய் சரியில்லையா. ஐ எம் சாரி உங்களை மீறி நெட்டுண்டா அண்ணன் வீணா அவன் முன்னாடி போனாதான் நம்மளால முன்னாடி போக முடியுமா. பரிஸ்காரி ஸ்கொலிங்கேரி பேஸ்ட்டு விட்டு வரலாமா. தட்டில் வெள்ளை கண்ணைக்கான உள்ளா டே பாட்டு பாடாதடா கேவலமாக இருக்குன்னு சொல்கிறது கேட்டு இன்னைக்கு நல்ல ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கோம். அடிச்சு ஒரு எறும்பு கட்சி சரிங்க. ஐயோ வண்டி என்ன இன்னைக்கு சர்வீஸ்க்கு வண்டி விட்டாலாம். எங்க இது வருங்க யூடியூப் மாட்டம் வருங்க. நீங்கள் கவலைப்படாமல் இருக்கணும் ப்ளீஸுங்க. ஏன்னா எனக்கு இப்படி தான் ஆட் வாட்ச் பண்ணணும். ஆட் வாட்ச் பண்ணி தான் என்னால் பண்ண முடியும். ஏன்னா காசு நான் இன்னொன்று வாங்கலான்னு இருக்கேன். காசு நான் இன்னொருத்துக்கு செலவு பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் ஆட் வாட்ச் தான் ப்ரோ. இந்த பஸ் கேம் ஏற்றினா வேறு கலர் தான் வருமா?
அது எனக்கே தெரியாது. இல்லைல்ல நீங்கள் எப்படி மூவ் ஆகுறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா எனக்கே தெரியாது மூவ் ஆகுது. என் தம்பியும் சொல்லிக் கொடுக்கல, நானாக தான் என் தம்பிக்கே பண்ணேன். எப்படி பண்ணதா இங்கே வருங்களே எதுக்கு போனேன்னு தெரியல. இதுக்கு போகணும், சர்வீஸ்ன்னு இருக்கோங்க. நான் அந்த ஹேர் வாட்சுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். அந்த செல்ஃபஸ்ட்டு ஹேர் வாட்சுக்கு தான் போகணும். எப்படி சொல்லிட்டான், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரெட் கலரில் இருக்கும். அந்த கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சர்வீஸ் ஒன்று, பஸ் ஒன்று, அப்புறம் சர்வீஸுன்னு பஸ்ஸுன்னு ஒரு ஆப்ஸ் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அது வந்துடும். புஷ்பா 2 வருதுன்னு சொல்கிறாங்க. அது போய் தான் நினைக்கணும். ஏன்னா புஷ்பா 2 வருது, வந்துருச்சா? எப்படா இங்கிலீஷில் உங்களுக்கு எப்படா அப்படி? நாங்கள் தமிழ்நாடுடா. திருச்சிக்காரங்களாம் இருந்தாங்கன்னா நாங்கள் திருச்சியில் வந்து சத்திரம் போகிறோம்ல, பஸ் ஸ்டாப்னா நிப்பாட்டுறோம்ல, அது மட்டும் தான் இந்த பஸ்ஸும் நிப்பாட்டி தான் போகிறோம். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க நீங்கள் இருக்கனால தான் நான் வந்து நிப்பாட்டாங்க. என்ன சொல்லி நிப்பாட்டி தான் போவேன். ஏன்னா இப்போ டீசெண்டாக போகிறேன், பார்க்கலாமா? இன்னும் இருக்குங்க. எப்படி சொல்லுதுன்னா இல்லை, கதவை திறந்து ஒரு ஆக்டிவிட்டி அழகாக இருக்குல்ல, அதே இது ஆன் பண்ணிங்கன்னா ஒரு உங்களுக்கு இது மட்டும் வருமா எனக்கு தெரியல. இது இருக்குல்ல, இது நீங்கள் லைட் செட்டப் பண்ணணும். அது எப்படி ப்ரோனா அதிலே தான் இருக்கும், ஆனால் பாயிண்ட்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓட்ட எடுத்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி லைட் செட்டப் பண்ணுற மட்டும். ஆனால் மணி வேணுங்க. ஆட் வாட்ச்லாம் பண்ண முடியாது. ஆட் வாட்ச் பண்ணாலும் 30% தான் ஆட் வாட்ச் பண்ண முடியும். அவங்க கொடுக்குற நம்ம வாங்குகிற காசுல 30 ரூபா தான் பர்சன்டேஜ், அவ்வளோதான் குறைக்க முடியும். அதனால் அப்படி தான் நாங்கள் இப்போ லைட்டு வெளிச்சம் போட்டிருக்கோம். அதனால் ஆரனும் அடிக்கும், எல்லாமே அடிக்கும். லைட்டாக இது இருக்குது, ஆனால் நான் இதுதான் பண்ணுவேன். ஹேர் வாட்ச் இதுக்கு பண்ண முடியாது. அதனால நம்மளாக தான் போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை மோசமான பஸ் தான் இருக்குல்ல. வந்து உடனே வெயில் கண்ணு வந்துச்சு. ஐயா பஸ்ஸு நிறையதுன்னு பார்த்தா நீங்கள் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க. லெஃப்ட்டு தான் நினைக்கிறேன். ரைட்டு சாரி இங்கே என்ன லொக்கேஷன் வைக்கணும் தெரியல. லொக்கேஷன் இப்படி நேராக வருமா? நம்மளாக தான் தேடி போகணும் லொக்கேஷனுக்கு. ஆனால் லொக்கேஷன் நான் பார்க்காம போகிறேன். ஆனால் லொக்கேஷன் எனக்கு தெரியாமல் தான் இருக்கும். பார்த்துக்கலாம், லொக்கேஷன் தானே. ரொம்ப ஸ்பீட்னஸ் தான் ப்ரோ. இதில் நீங்கள் வேணுக்குன்னே வந்திருக்கீங்க தான் எப்படிங்க வந்திருக்கோம். ஏன்னா எப்படின்னா இப்போ தானே வந்தோம். இங்கே தான் நம்ம பஸ்ஸு சொல்லிச்சுடா. அதுக்கும் லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த பாருங்க பர்சன்டேஜ் 100%லும் எந்த அடியும் படாமல் இருக்கு. யாரா வந்து இப்படி வரான்? நம்ம இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். அதெல்லாம் எவனாச்சும் என்ன வந்து இடிப்பான். அதுக்கான இண்டிகேட்டர் போ லெஃப்ட்னு பார்த்துக்கலாம். இந்த பர்சன்டேஜ் இந்த நேரம்லாம் தான் பண்ணு பிடிச்சோன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த நேரம் அடுத்த நேரம் நினைக்கிறேன். பார்த்து அடுத்த நேரம் அதுதான் நான் சைடு கேப்பில் போனேன், இடிச்சுட்டேன். இன்னைக்கு இப்போ நான் பார்த்துப்போம். ஏன்னா நிப்பட்டு
எங்கே இங்கே கொஞ்சம் தூரம் கழிச்சு நிப்பாட்டிடலாம். இங்கே தான் பஸ் ஸ்டாப்பு. நினைக்கிறேன் தான் பஸ் ஸ்டாப்பா? இல்லை இது ஃபேர் தான். இங்கே தான் இறங்கலாம். இறங்கியாச்சு. அவன் இறங்கிட்டான். இருங்க அப்படியே லெஃப்ட். பஸ்ஸு ரொம்ப இடிபட்டுருங்க. பார்த்து நம்ம இண்டிகேட்டர் பார்த்துக்கலாம். அங்கிட்டு நான் இப்படி இண்டிகேட்டர் யூஸ் ஆகுது. யாரா இதை பார்த்து இண்டிகேட்டர் பார்த்துக்கலாம். பார்த்து இப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்து இப்போ தான் இண்டிகேட்டர் போட்டோம். இடிச்சுக்கிட்டோம். பஸ்ஸில் வந்து நிப்பாட்டிக்கோ. இங்கே பாருங்க எத்தனை பஸ் வந்துருக்குங்க. டக்குன்னு போய் அங்கே நிப்பாட்டு அவசியம் இல்லை. இப்போ கொஞ்சம் நேரம் போயிட்டு தான் இப்படிக்கு ஆட் வாட்ச் தான் பண்ணணும். இதுக்கு மணினா இருக்குல்ல ஆட் வாட்ச் சர்வீஸ்னஸ். சரி நம்ம போய் பார்க்கலாம் என்ன. அதுக்கப்புறம் நம்ம இங்கே இடிச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாப்பில் இடிச்சிடலாம். இதே தெரியுது. நல்லா தான் தெரியுது. கொக்கம்மா ஹேண்ட் வாட்ச். இப்படி பலமாக இருக்கிறேன். இடிச்சு வண்டினா மட்டான்னு இடி விழுந்துருக்கு. பார்த்துக்கலாம். பஸ் ஸ்டாப்பு திரும்பி சுற்றி வர்றேன். நான் இப்படியே ரைட்டாக வச்சுருவேன். முடிச்சிட்டேன். நான் இப்படி உருள வண்டியா? வண்டியை வாட்ச் பண்ணி சர்வீஸ்னஸ் பண்ணிடலாம். இது நீங்கள் பண்ணிங்கன்னா இதுவும் பண்ணிடலாம். எதுவுமே சர்வீஸ் பண்ணி வாட்ச் பண்ணி முடிச்சாச்சு. இது நீங்கள் கஷ்டமாக தான் இருக்கும், பார்த்துக்கலாம். நாங்கள் அட்வான்ஸ் நான் பண்ணியிருக்கேங்க. ப்ளீஸ் லைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதான் முக்கியமான எங்களுக்கு சப்போர்ட்டு. இதான் நான் சொன்னேன்.
இதுக்கு நம்ம ஆட் வாட்ச் பார்த்தீங்கன்னா காசு எடுப்பேன். ஃபஸ்ட்டு ஆட் வாட்ச் பார்த்தீங்க காசு எடுத்துருங்க, ஃபுல்லாக எடுத்துருங்க. அது எப்படி வர வரட்டும், நம்மளுக்கு காசு ஆட் வாட்ச் நான் பண்ணிடுவேன். காசை எடுத்து ஆட் வாட்ச் பண்ணி ஒரு சர்வீஸ் கேஷை போட்டுட்டு அது நம்ம முன்னாடி மாட்டிடலாம்ல. முன்னாடி மாட்டி வச்சுட்டேன்னா இப்போ இட்டிக்கும் போது அந்த ஸ்டாண்டு தான் உடையும். அதனால அதை நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். அது சர்வீஸ் கொடுத்தா பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு மஞ்சள் போனீங்கன்னா இங்கே இருக்கும். தான் கொடுப்பேன். ये लगा छक्का। आज की डेट में अगर कोई क्रिकेट गेम याद आता है நம்ம ஆட் வாட்ச் பண்ணி காசு எடுத்துருவாங்க. ஏன்னா இது காசு ஒரு பர்சன்டேஜ் ஒத்துக்காருந்தா நிறைய நான் பார்த்தேன். நான் ஆட் வாட்ச் பண்ணி முடிச்சோன்னு ஆட் வாட்ச்னா பண்ணி முடிச்சோம். அதுக்கப்புறம் நான் திருப்பி போகணும். பண்ணிக்கிறேன். அதுக்கு வேணா நான் பார்த்துக்கிறேன். Wake up at easy hour. Say hello to calm. Right away from hustle. Peace for company. Walk with the breeze. Partner with the beach. Easy is your fashion. Easy do, easy be. I live the Buddha life. Buddha Jeans Company. Planet Easy. ஏன்னா நல்லா ஏன்னா யூஸ் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும். ஸ்மார்ட் சரி எப்போ இருந்து எங்ககிட்ட தான் இருக்குது. அவ்வளோதாங்க, டன்னுங்க. வாவ், மணி இல்லவே வந்துருச்சு. எப்படி பாருங்க, ஸ்டாம்புனா முடிச்சு. சரி, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். சரி, லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபரும் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சி விட்டு சிரிப்பாக இருக்கும், மூமெண்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தியான கேமாக சொல்லியிருக்கேன். அதுவும் ரொம்ப நேரமாக கொஞ்சம் நேரம் விளாடுங்க, நல்லாயிருக்கும். ப்ளீஸ் எனக்காக லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபரும் பண்ணிடுங்க. எனக்கு சொல்ல தெரியலப்பா. 2 டன்